ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உளுந்தம்பருப்பு சாம்பார். உளுந்தம்பருப்பு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது. குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது. நம் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த உளுந்தம்பருப்பு சாம்பாரை நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம உணவில் சேர்த்துக்கிடலாம். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சு கொடுப்போம். நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்கள் தரக்கூடிய இந்த உளுந்தம்பருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாமா? ஒரு குக்கரில் ஒரு கிளாஸ் நான் காமிக்கிறேன்னா இந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் உளுந்தம்பருப்பை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அது குக்கரில் சேர்த்துக்கோங்க. அரிசி கழுவுன தண்ணி, இரண்டாவது தண்ணி இருக்கா, அந்த கழனி தண்ணி சேர்த்துக்கோங்க. அது சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். அதோட ஒரு கை பூண்டு, ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா உடைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் மூடி போட்டு குக்கரில் அடுப்பில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஏர்லாம் போன பிறகு குக்கரை திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்திருக்கும். அதை நல்லா கரண்டியில் கலக்கி விட்டு தண்ணி பற்றலைன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கிடலாம். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடுற கிளிப் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் மல்லி இலைகள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கொடுக்குறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டு கடுகு பொரிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இலைகள் போட்டுக்கோங்க. நல்ல எண்ணெயில் பொரியணும். சின்ன வெங்காயம் நல்லா சிவக்க பொரியணும். பொரிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் இருந்துச்சா அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அதை போடுங்க. அது போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. அதையும் போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்து அதை தூக்கி குழம்பு நம்ம குக்கரில் வச்சுருக்கிற குழம்போடு சேர்த்துடணும். சேர்த்துட்டோம்னா சுவையான உளுந்தம்பருப்பு சாம்பார் தயார். ஆரோக்கியமான இந்த உளுந்தம்பருப்பு சாம்பாரை நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.